ரீசெண்டாக வர கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது, எப்படிக்கா உங்களுக்கு பன்னீர் ரோஸ் டெய்லியுமே பூக்குது அப்படின்ற மாதிரி தான் கேட்குறீங்க. எப்போ விளாக் போட்டாலும் அதில் ஒரு பன்னீர் ரோஸ்னாலும் காமிச்சிடுறீங்க. எந்த வீடியோலையுமே பன்னீர் ரோஸ் கண்டிப்பாக வந்துடுது. அதே மாதிரி ரோஸ் மற்றதெல்லாமே எப்படி இவ்வளோ பூக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மாடியில் வச்சுருந்தாலும் சரிங்க, தரையில் வச்சுருந்தாலும் சரி, ஒரு சில டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும், ரோஸ்லாம் நமக்கு நிறையாவே பூக்க ஆரம்பிக்கும். முதல்ல மாடியில் நம்ம பன்னீர் ரோஸ் வளர்க்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறோன்னா கொஞ்சம் பெரிய க்ரோபேக்காக இருக்கணுங்க. 18x18 சைஸ் உள்ள க்ரோபேக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் நார்மலாக ஹைப்ரிட் ரோஸ்லாம் இருக்குன்னா 12x12 15x12 இந்த சைஸில் க்ரோபேக்கில் நம்ம வாங்கி வச்சாலும் ஓகே தான். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மண்கலவை ரொம்ப ரொம்ப அவசியங்க. மாடியில் வச்சு வளர்க்கும்போது கோகோபீட் கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். அப்போ தான் மண் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம க்ரோபேக்கை தூக்கி வைக்கிறதுக்கும் கொஞ்சம் வெயிட்டும் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் மண் நல்லா பொல பொலன்னு இருந்தால் தான் செடி நல்லா வேர் பிடிச்சி வளரும். மண், கொக்கோபீத்து, அப்புறமா ஏதாவது ஒரு உரம், ஆட்டுப்புழுக்கு உரம் இல்லைன்னா சாணி குப்பை இருக்கு இல்லைங்களா, அது போடலாம். மண்புழு உரம், இந்த மாதிரி வெயிட் கம்மியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு உரமும் சரி போடலாம். மண் நல்லா கல்லெல்லாம் இல்லாமல் சலிச்சுட்டு அதுக்கப்புறமா போடுறது நல்லது. இதுவே நான் இப்போது தரையில் வைக்கிறேன் அப்படின்றப்போ கொஞ்சம் பெரிய குழியாக எடுத்துட்டு நான் அப்படியே செடி வச்சுறேன். ஒரு சிலர் உள்ளே கொஞ்சம் உரம் கூட போட்டு, இப்போ தொழு உரமே கூட போட்டு வைக்கலாம். ஆனால் நான் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டுட்டு அடுத்த டைம் தான் நான் போட்டேன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கெல்லாம் நர்சரியில் ஏதாவது ஒரு உரம், அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் டிஏபி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே ஒரு வாரம் 2 வாரத்துக்கு அந்த செடிக்கு போதுமானது. ஸோ அதனால் செடி வச்சு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த டைம் தண்ணி விடுவேன் பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் நான் உரம் போடுவேன். நான் என்ன உரம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். தொழு உரம் இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டுப்புழுக்கு உரம், தொழு உரம், அதுக்கப்புறம் கோழிக்குப்பை அப்படின்றது கோழியோட கழிவு தான், நல்லா மக்குனது. இந்த 3ல் எது வேணுனாலும் நம்ம போடலாம், 3யும் கலந்துமே போடலாம். அடுத்தது க்ரோபேக்கில் இருக்கக்கூடிய பன்னீர் ரோஸ் செடிக்கு இப்போ நான் சொன்னதெல்லாமே போடுங்க. இது கூடவே இன்னும் கொஞ்சம் கவனிப்பும் தேவைங்க. ஏன்னா க்ரோபேக்கில் வச்சுருக்கோம், பெருசாக அதுக்கு சத்து எதுவும் வராது, தானாக வராது, நாம் கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான் வரும். ஸோ அதனால் கிச்சன் வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, வெங்காயத்தூள், பூண்டு தூள், அதுக்கப்புறம் காய்கறி கழிவுகள், இது எல்லாத்தையுமே மக்க வச்சு தனியாக ஒரு பாட்லேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ மக்க வச்சுமே நீங்கள் உரமாக போடலாம். இல்லை இதெல்லாம் எங்களால் முடியாதுங்க அப்படின்றவங்க டைரெக்டாக வெங்காயத்தூள், பூண்டு தூள், காய்கறி தூள் இது எல்லாமே செடிக்கு அடியில் மண்ணில் கூட நீங்கள் போட்டு மேலே மண் போட்டு கூட நீங்கள் அப்படியே மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லது மக்கிடும். இல்லை இதெல்லாம் பண்ணனா அந்த பாட்டில் கொஞ்சம் குப்பை இருக்க மாதிரிலாம் இருக்கும், அது எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா ஒரு டப்பா, பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. அதில் கிச்சன் வேஸ்ட் எல்லாமே போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா ஒரு வாரத்துக்கு புளிக்க வச்சுருங்க. லைட்டாக ஸ்மெல் வரும் தான். அதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் துணியை வச்சு கவர் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா மூடி வச்சு கூட நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஒரு வாரம் கழித்து நல்லா புளிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை நல்லா டைல்யூட் பண்ணிவிடுங்க. ஒரு மடங்கு இந்த புளிச்ச தண்ணி அப்படின்றப்போ ஒரு 10 மடங்கு நார்மல் தண்ணி ஊற்றி நீங்கள் செடிக்கு ஊற்றிட்டு வரும்போது எல்லா செடிக்குமே ஊற்றலாம். நல்லா காய்ப்பு இருக்கும், பூக்கள் நிறையா இருக்கும். ஓகேங்களா, காய் செடிக்கும் நீங்கள் கொடுக்கலாம், காய்ப்பு நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்தது வேர்ப்புழு தாக்காமல் இருக்கணும். க்ரோபேக்கில் வச்சுருக்கீங்கனாலும் சரி, தரையில் வச்சுருக்கீங்கனாலும் சரி, வேர்ப்புழு தாக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணலான்னா வேப்ப முன்னாக்கு போடலாம். இல்லைங்க அதெல்லாம் எங்ககிட்ட இல்லை அப்படின்றவங்க உயிரினங்கள்லாம் கடையில் கிடைக்கும், அதை கூட நீங்கள் வாங்கி போடலாம். இது கூடவே நீங்கள் இன்னொரு உரமும் கொடுக்கலாம், அதுவுமே சூப்பரான எஃபெக்ட் இருக்கும். எல்லா காய்ச்செடிக்குமே கொடுக்கலாம். மாடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது கொடுக்கணும். என்னென்னா கடலை புண்ணாக்கு, வேப்ப முன்னாக்குங்க, ரெண்டையுமே நல்லா ஊற வச்சிடணும். ஒரு வாரத்துக்கு இல்லைன்னா 3 நாளைக்கு பக்கமாகவே நல்லா புளிக்க வச்சுருங்க. புளிக்க வச்சுட்டு அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 10 மடங்கு தண்ணி கலந்து நீங்கள் செடிக்கு ஊற்றிட்டு வாங்க. காய்ச்செடியும் சரி, பூச்செடியும் சரி சூப்பராகவே பூக்கும். இதெல்லாம் நான் மாடியில் செடி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அப்போல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். தரையில் வச்சுருக்கும் போது நான் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கல. நான் நார்மலாக நான் முதல்ல சொன்ன மாதிரி தொழு உரம், ஆட்டுப்புழுக்கு உரம், கோழிக்குப்பை இது மட்டுமே போட்டால் கூட போதுமானது தான். அடுத்த டிப் என்னென்னா, இப்போது நீங்கள் பூக்கள்லாம் பூக்குது, செடி வாங்கி வச்சுறீங்க, பூக்கள்லாம் பன்னீர் ரோஸ்லாம் நிறையாவே பூக்குது, அதுக்கப்புறம் பூக்கள்லாம் அறுவடை பண்ணிடுறீங்க. அடுத்த பேட்ச் வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ரூனிங் பண்ணணும். ப்ரூனிங் அப்படின்னா ரொம்ப அடியோடு வெட்டணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, உங்களுக்கு அந்த செடி எந்த சைஸில் வரணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பூக்கள் பூத்து முடியுது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அடியில் ஒரு 4 இலை விட்டுட்டு அதுக்கு கீழே கட் பண்ணிவிடுங்க, போதும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு இந்த உரம்லாம் கொடுக்கும்போது நிறைய தளிர் வரும். அப்புறம் இந்த வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியும் தண்ணி விடணும், அதை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது. தரையில் வச்சுருந்தாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னாலும் நம்ம கண்டிப்பாக தண்ணி விட்டுறணும்.
சரிங்க, இதெல்லாமே பண்ணிடுறோம். ஆனால் பூச்சி ரொம்ப அதிகமாக இருக்கே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, பூச்சி இருக்க இடத்துல நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. சிம்பிளாக எந்த ஒரு செலவுமே இல்லாமல் பண்ணணுன்னா அதுதான் பெஸ்ட்டான ஐடியா. நல்ல ஒரு ப்ரூனர் வச்சுக்கோங்க. பூச்சி வருது அப்படின்ட்டு தெரிகிற இடத்துல நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. பன்னீர் ரோஸில் பெருசாக பூச்சி வராது. வந்துச்சுன்னா அதை பண்ணுங்கள். இல்லை அதுக்கு மேலேயும் உங்களுக்கு பூச்சி வருதுன்னா இந்த பஞ்சகாவியா மீனமெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நான் இப்போ ரெடி பண்ணல, ஆனால் நிறைய பேர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. என்னோடய பழைய வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து தெளிச்சு விடலாம், இல்லைனா தரையில் ஊற்றி விட்டாவே மேக்ஸிமம் இந்த பன்னீர் ரோஸ்லலாம் வந்து பூச்சி தாக்குதல் வர்றது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் நிறைய பேருக்கு டவுட் வர்றது என்னென்னா, மாடி தோட்டத்தில் வச்சுருந்தாலும் சரி, தரையில் வச்சுருந்தாலும் சரி, இதே தான் ஃபாலோ பண்ணுமா அப்படின்றது தான் கேட்பீங்க. ஸோ ரெண்டுக்குமே இதே ஃபாலோ பண்ணலாம். தரையில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியான உரங்கள் கொடுத்தாவே போதும். ரொம்ப நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றது இல்லை. மாடியில் வச்சுருந்தா தான் வாரத்தில் ஒரு டைம்னாலும் உரம் கொடுக்குற மாதிரி தான் வரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தரையில் வச்சுருக்கீங்கன்னா மோஸ்ட்லி கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற பொருள். ஸோ அதனால் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மாடியில் வச்சுருந்தாலும் அவாய்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரெக்டாக ப்ரூனிங் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நிறைய தளிர் வந்து பூக்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அடுத்து இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டிப்பு தான். என்னென்னா, நிறைய பேர் நம்ம நர்சரியிலேருந்து செடி வாங்குகிறோம், பன்னீர் ரோஸ் செடியே வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 7 இலைகள் இருக்கான்னு பார்க்கணும். அதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுடணும். இன்னொன்று, அது வந்து பூ பூக்கிற செடி தானா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஒரு சிலது ஆண் செடியாக இருக்கும், அது பூக்கள் பூக்காது. ஸோ அதனால் செடி வாங்கும்போதே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த செடியில் 1 பூ 2 பூ அப்படின்னாலும் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சா ஓகே இந்த செடி பூக்கும் அப்படின்ட்டு நமக்கும் தெரியும். ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். நான் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லலாம் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா, ஒரே ஒரு டைம் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். என்னென்னா, அந்த செடியில் வந்து பூவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பன்னீர் ரோஸே இல்லை தான். பட் நர்சரியில் வந்து பன்னீர் ரோஸ் செடி தான் சொன்னாங்க. சரின்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். நானும் பல வருஷமாக வளர்த்தி பார்க்குறேன், கட் பண்ணி பார்க்குறேன், ப்ரூன் பண்ணி பார்க்குறேன், உரம் போட்டு பார்க்குறேன். ஆனால் தெரிஞ்சது ஓகே இது வந்து இந்த செடி வந்து பூக்காதாட்டுக்குன்னு தெரிஞ்சது. இருந்தாலும் வளர்த்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு வளர்த்தினேன். மொத்தத்தில் பூ இல்லை, சரி வேஸ்ட்டு தான் வளர்த்துனது அப்படின்ட்டு எனக்கு புரிஞ்சுட்டு நான் வந்து அதை பிடுங்கியே போட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து நீங்களும் ஒரு செடி வாங்குறீங்கன்னா அந்த செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் இல்லைங்களா, அதனால் நல்ல செடியாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்கள் பன்னீர் ரோஸ் செடி நிஜமாக சொல்கிறேன் சூப்பராக போக்கும். ப்ரூனிங் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஹாட் ப்ரூனிங் பண்ண வேண்டாம், ஏன்னா செடி வந்து கொஞ்சம் நாச்சும் வளரணும் இல்லையா. ஸோ ஹாட் ப்ரூனிங்கில் பண்ணிடாதீங்க. முக்கியமாக வெயில் காலத்தில் பண்ணவே கூடாது. ஓரளவுக்கு மழை பெய்கிற சீசனு, இந்த அக்டோபர் நவம்பர் கொஞ்சம் மழை பெய்கிற சீசன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வர விளாக்ஸ்லாம் நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ பாய், தேங்க்யூ இது வரைக்கும் பார்த்ததுக்கு. இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.